அரியலூர் மாவட்ட மகளிர் திட்டம் சார்பில் சுய உதவிக்குழு பெண்களுக்கான அடுப்பில்லா சிறுதானிய சமையல் போட்டி நடைபெற்றது. இதில் அரியலூர், திருமானூர், செந்துறை, ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், தாப்பலூர் ஆகிய 6 ஒன்றியங்களிலிருந்து தலா 3 சுய உதவிக்குழு பெண்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். கம்பு, கேழ்வரகு, திணை உள்ளிட்ட பல்வேறு சிறுதானியங்களை கொண்டு அடுப்பில்லாமல் சமைக்கப்பட்ட இனிப்பு மற்றும் கார வகைகள், அடுப்பில்லாமல் சமைக்கப்பட்ட கலவை சாதங்கள், உடலுக்கு குளிர்ச்சி தரும் சிறுதானிய பானங்கள், பழங்களிலிருந்து செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட எண்ணற்ற இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான சுவைகளிலும் சிறுதானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை அழகுற காட்சிப்படுத்தியிருந்தனர். இதனை பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு அடுப்பில்லாமல் சமைக்கப்பட்ட சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டு ருசி பார்த்தனர். இதில் சிறப்பாக செயல்பட்ட 3 சுய உதவிக்குழு பெண்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். உடலுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் உடலுக்கு குளிர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கக்கூடிய சிறுதானியங்களை தங்களது அன்றாட உணவுகளில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இவ்வகையான போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகள் குறித்து சுய உதவிக்குழு பெண்கள் கூறும்போது, அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் என்னென்ன சமைக்கலாம் அப்படின்னு சிறுதானியத்தை வச்சும் அவல் வச்சும் நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது உடம்புக்கு ஃபுல்லாக ஹெல்தி தான். எதுவுமே எண்ணெய் சேர்க்காத ஐட்டம்ஸ் தான். என்னென்ன செஞ்சுருக்கோன்னா, ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கோம், லெமன் ரைஸு, கேசரி, கேரட் சாதம், ஃப்ரூட் சாலட்டு, புட்டு, சக்கரை பொங்கல் எல்லாமே எதுவுமே அடுப்பில் செய்யாமல் தான் சார் செஞ்சுருக்கோம். அடுப்பில் வைக்காமல் தான் செஞ்சுருக்கோம். வேக வைக்காமல் அடுப்பு இல்லாமல் சமைக்கிறதுனால இதில் அரிசியில் இருக்கிற சத்து எதுவுமே நமக்கு வெளியே போகாமல் ஃபுல்லாகவே முழுக்க நமக்கு வந்துடும். அதனால தான் இப்படி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த போட்டியை ஏற்பாடு செஞ்சு கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி சார். டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.